உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறது. எசேக்கியேலை அந்த நல்ல அனுபவத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று. மனுக்குலத்துக்கு பரலோக தகப்பன் அருளுகிற நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே எசேக்கியேலை நடத்தின அனுபவம், முதலாவது இந்த தண்ணீரின் அளவு என்பது கணுக்கால் அளவாய் இருக்கிறது. கணுக்கால் என்று சொல்லும்போது பாதம் தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. ஒருவன் கணுக்கால் அளவு தண்ணீரில் நிற்கிறவனை பார்த்தால் கொஞ்சம் பகுதி தண்ணீருக்குள் இருப்பதை அறிய முடியும். மீதி எல்லாமே ஏற்கனவே இருந்தது போல வெளியே இருப்பதை காண முடியும். இன்னும் 1000 முழம் அளக்கும் போது முழங்கால் அளவு, முழங்காலுக்கு கீழே தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. இதோடு நிறுத்தவில்லை. எசேக்கியேலும் போதும் என்று சொல்லவில்லை. அந்த உன்னத அனுபவத்துக்கு நேராய் ஒரு தேவ பிள்ளை செல்ல வேண்டுமானால் போதும் என்று சொல்லக்கூடாது, மாறாக இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு நிறைவு, ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை அறிகிற காரியம், அபிஷேகத்தின் நிறைவுக்கு அடுத்த காரியம், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்காய் செயல்படுகிற காரியம், இதுல ஒரு தேவ பிள்ளை கடைசி வரை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த அனுபவத்துல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் இந்த எசேக்கியேல் 47வது அதிகாரம் நமக்கு காண்பித்து தருகிறது. முழங்கால் அளவு அளக்கப்படுகிறது, இடுப்பளவு அளக்கப்படுகிறது. இப்பொழுது நீச்சாளத்தின் அனுபவம் என்று சொல்லும் போது ஏறக்குறைய கழுத்து பகுதி இதுவரை அளர்ந்து தண்ணீரின் அளவை பெருக்கெடுத்து கழுத்துக்கு கீழே முழுவதும் தண்ணீருக்குள் இருக்கும்படிக்கு, தலை மாத்திரம் வெளியே தெரியும்படிக்கு இந்த அனுபவம் நமக்கு காண்பித்து தருகிறது. இதோடு அளந்து முடிக்கப்படுகிறது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது நீச்சாளமாயிருந்தது என்று. ஆமே, இங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் அதை எப்படி கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? தலை மாத்திரம் வெளியே இருக்கும், மீதி எல்லாமே தண்ணீருக்குள் மறைக்கப்பட்டிருக்கும். தண்ணீருக்குள்ளே கை, கால்கள், ஒரு மனிதனுடைய மற்ற எல்லா அவயவங்களும் தண்ணீருக்குள்ளே, தலை மாத்திரம் வெளியே. தலை யாரு தெரியுமா? கிறிஸ்து. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் வெளிப்படுகிற வரங்களை அல்ல காண்பிக்கிறது. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே. ஆமே, வரங்கள் ஆவியானவர் தருகிற கிஃப்ட். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் பிரயோஜனத்துக்காக தேவன் தம்முடைய சித்தப்படி வரங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த நிறைவின் அனுபவம் என்பது 2 வரங்களை வெளிப்படுத்துவதல்ல. நிறைவின் அனுபவம் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பூரணமாய் வெளிப்படுகிறாரா? இல்லை, இன்னும் கணுக்கால் அளவுல, முழங்கால் அளவுல, இடுப்பளவுல திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் ஆவியில நிறைந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசினதும் அதுல நம்ம திருப்தி அடைகிறோமா? அல்லது 2 வரங்கள் நம்மில் வெளிப்பட்டதும் அதுல திருப்தி அடைகிறோமா? ஒரு தேவ பிள்ளையினுடைய தாகம் எப்பொழுது தனியும் தெரியுமா? கிறிஸ்து அவனில் பூரணமாய் வெளிப்பட்ட பிறகு. இது நம்முடைய ஏக்கமாகட்டும், இது நம்முடைய வாஞ்சையாகட்டும். என்னை காண்போர் உம்மை காணட்டும் ஆண்டவரே, உம் சாயல் என்னில் வேண்டும் என்று பழைய ஒரு பாடல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருடைய ஏக்கமும் வாஞ்சையும் மிதுவாயிருந்தது. நம்முடைய ஆசையை மிதுவாயிருக்க வேண்டும். ஆமே, கிறிஸ்துவை நம்மில் காண வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவர் பெருகவும்
நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய ஜெபமாய் இருந்தது. அவனிடத்தில் வந்தவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்சேன்னு கேட்கல, மாறாக நீர்தான் கிறிஸ்துவா, மேசியாவா என்று கேட்டார்கள். அப்படி கேட்க காரணம் என்ன? யோவான் என்ன பெரிய அற்புதம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லையே. வனாந்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்த வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு சாதாரண வாழ்க்கை. அப்படிப்பட்டவனிடத்துல ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து நீங்க தான் கிறிஸ்துவா என்று கேட்கிற அளவுக்கு அவரில் கிறிஸ்து வெளிப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் தண்ணீருக்குள்ளே மடியட்டும், கிறிஸ்து மாத்திரம் வெளியே தெரியட்டும். நம்மில் கிறிஸ்துவை என்று இந்த உலகம் காண்கிறதோ அன்றே இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மில் கிறிஸ்துவை எப்பொழுது நம் தேசம் காண்கிறதோ அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்த இன்னும் அந்த அபிஷேக நிறைவுக்குள்ளாய் செல்ல அவர் கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மறைத்து தம்மை வெளிப்படுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே காண்பித்து தந்த, கற்று தந்த, உணர்த்தின இப்படி நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை வெளிப்படுத்தணும், நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களில் உள்ள மாம்சம் ஆண்டவரே உமக்குள்ளாய் மறைத்து ஆண்டவரே நீர் எங்களில் வெளிப்பட எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.